Dear Jai Jai Shri Sudarshana, warm welcome to all you children. நம்ம வந்து சம்மர்ல ஒரு காம்படிஷன் நடத்துறதா இருந்தோம் இல்லையா, மே 31. அந்த காம்படிஷன் அப்புறம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நவ் என்ன யோசிச்சிருக்கோம்னா, நம்ம வந்து இந்த காம்படிஷனை சங்கோஷ்டிக்கு முன்னாடி டே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு யோஜனை. ஸோ சங்கோஷ்டி என்னைக்குன்னு தெரியும் இல்லையா உங்களுக்குலாம்? என்னைக்குமா சங்கோஷ்டி? December 28th. சூப்பர். டிசம்பர் 28th சங்கோஷ்டி. அதனால இது வந்து 27th அன்னைக்கு இந்த காம்படிஷன் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு தான் இன்னையோட செஷன் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ டிசம்பர் 27th அன்னைக்கு கார்த்தால ஒரு 9 மணிக்கு இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கும். ஓகே, and the portion for the competition will be the same as it was announced before, and the distribution of rounds கொடுத்திருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து சேமா தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நீங்க வந்து டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த டீம்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டி வந்திருக்கு. பிகாஸ் we had some dropouts and some additions. We had dropouts basically in the junior batch, and we had both dropouts and additions in the senior batch. ஸோ இப்போ முதல்ல வந்து அடியன் வந்து டீம்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் காம்படிஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரியா? ஸோ ஜூனியர் பேட்சுங்கிறது வந்து 2022 and 2023. ஓகே, ஸோ முதல்ல ஜூனியர் பேட்ச் சொல்றேன். தெரியறதா அடியனுடைய ஸ்கிரீனு? ஒரு நிமிஷம் க்ஷமிக்கணும். ஓகே, இப்ப தெரியறதா ஸ்கிரீனு? சரி, ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து பேட்ச் 2 ஜூனியர் பேட்ச் 2022 and 2023. இதுல வந்து we had quite a few dropouts. அதனால earlier 5 டீம்ஸ் இருந்தது, இப்போ ஆனா 4 டீம் தான் இருக்கு. சரியா? அதுலயும் ஒரு டீம்ல வந்து we could have only 2 children because அவ்வளவுதான் என்ட்ரிஸ் வந்தது. ஸோ இப்ப பார்த்தோம்னா இந்த 4 டீம்ஸ்ல we have ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சி அண்ட் மேல்கோட்டை. ஸ்ரீரங்கம் டீம்ல கோதாஸ்ரீ, சாய் பார்கவி, அவ்யுக்த். திருமலை டீம்ல பிரகிருதி, சாத்விக், கேஷவ் பாலாஜி. காஞ்சி டீம்ல ஹரிணி அண்ட் ஸ்ரீவல்லவன். மேல்கோட்டை டீம்ல ஸ்ரீ அவனிகா, ஸ்ரீஹரி, சுதர்ஷன். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு டீம்ஸ் அலாட் பண்ணப்பட்டிருக்கு. and the team leaders have also been marked there. You can keep the same team leaders, or if you want you can change. முன்னாடி சொன்ன மாதிரி தான். சரியா? ஸோ இது வந்து ஜூனியர்ஸ்க்கு. இப்போ ஜூனியர்ஸ்க்கு காம்படிஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி அப்படின்னு சொல்றேன். ஜூனியர்ஸ்க்கு காம்படிஷன் கம்ப்ளீட்டா 27th நடந்து முடிஞ்சிடும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் 27th நடந்துடும். ஸோ வில் கோ டு த ரூல்ஸ் ஆஃப் த காம்படிஷன். ஸோ உங்களுக்கு வந்து எலிமினேஷன்ஸ் இருக்காதுமா ஜூனியர்ஸ்க்கு. பிகாஸ் we have only 4 teams. ஸோ டைரக்டா ஃபைனல்ஸ் தான் இருக்கும். அதுல 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஈச் ரவுண்ட் வில் ஹேவ் சம் மாடியூல்ஸ். இப்ப ரவுண்ட் 1 பார்த்தோம்னா கோதாஸ்துதி, திருச்சின்னமாலை, அமலநாதிபிரான், பிரபந்தசாரம், ஞாசதசகம் அண்ட் வேகாசேது ஸ்தோத்திரம். ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து இந்த ரவுண்டோடைய ரூல்ஸ் எல்லாமே வாட் வாஸ் டோல்ட் டு யூ பிஃபோர் அதே மாதிரி தான். இல்ல பெருசா சேஞ்ச் கிடையாது ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்ல. ஸ்டில் ஐ வில் ரிப்பீட் எவ்ரிதிங் பிகாஸ் இட்ஸ் குவைட் சம் டைம் சின்ஸ் வி டிஸ்கஸ்ட். ஸோ எல்லாமே திருப்பி சொல்றேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மாடியூல்ஸ்லாம் இருக்கு. இந்த மாடியூல்ஸ்ல இருந்து எனி 2 questions can be asked. and அந்த questionsலாம் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்லோகாவோ பாசுரமோ கேட்டாலும் கேட்கலாம், இல்ல நடுவுல இருந்து கேட்டாலும் கேட்கலாம். நடுவுல இருந்து கேட்டுட்டு அந்த ஸ்லோகாவோட ஸ்டார்டிங் சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, if the competition gets too tough then we'll do that, otherwise we may not do that. நடுவுல இருந்து கேட்டு அப்புறம் சொல்ல தெரிஞ்சா ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்லோகத்தோடைய ஸ்டார்டிங் கேட்கறோம்னா அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல வேண்டாம், அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸ்கிப் கொஸ்டின் அப்படியும் கேட்கலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோதாஸ்துதியில ஷோடாதரேபி அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லாதீங்கோ, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்.
so you should be able to tell valmikatha. சரியா? இல்ல ஷோனாத் ரேப்பின்னு கேட்டுட்டு உங்களை ஃபுல்லா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகா சொல்ல வேண்டாம், அதை விட்டுட்டு அதோட அடுத்த ஸ்லோகா சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க போக்தும் தவ சொல்லணும். சரியா? சோ இந்த மாதிரி you can have types of questions which will include direct questioning from the middle and skip question. சரியா? இப்ப நம்பர் பேஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது ஜெனரலி ஜூனியர் லெவலுக்கு வேண்டான்னு தான் நினைக்கிறோம். காம்படிஷன் ரொம்ப டஃபா இருந்தா நம்பர் பேஸ்டா வைப்போம், பட் மேபி நாட். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு வைக்கல, வில் மேக் இட் சிம்பிள். ஓகே, ஸோ நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஜூனியர்ஸ்க்கு இருக்காது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் ரவுண்ட் 1. சிமிலர்லி இப்போ ரவுண்ட் 2க்கு மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பொதுத்தனியன், திருப்பல்லாண்டு, வைஷ்ணவ தினசரி, கோபால விம்சதி, காமாசி காஷ்டகம், பகவத் தியான சோபானம். சாரி, நான் கொஞ்சம் இதுவா எழுதி வச்சிருக்கேன் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல. ஐ ஜஸ்ட் அப்டேட் இட் ப்ராப்பர்லி so that when we share it you will have no doubts. பகவத் தியான சோபானம், அப்புறம் கருட தண்டகம். சரியா? இதுல இருந்தும் உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்கப்படும். சேம் சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டினிங் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே, அண்ட் இன்னும் சொல்ல மறந்து போயிட்டேனே, இது வந்து எவ்ரி கொஸ்டின் வில் கேரி 10 marks per right answer and only one person should answer one round and that person should be pre-decided. சரியா? முன்னாடியே நீங்க டிசைட் பண்ணி வச்சிடணும், ரவுண்ட் 1க்கு இதெல்லாம் படிச்சுன்னு வரணும் ஒருத்தர் அப்படின்னு தீர்மானிச்சிட்டேன்னா அவ வந்து அப்பியர் ஆகலாம் அந்த ரவுண்டுக்கு. அவளே கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டானா 10 marks. சப்போஸ் அவ ஏதாவது மிஸ்டேக் பண்றா அப்படின்னா அவ டீம் மெம்பர்ஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் யூ வில் கெட் only 5 marks for that. There will be no negative marking and the question will not pass to the next team also. சரியா? all these things are common for first 3 rounds. சரியா? இப்ப third roundல வந்து பிள்ளையந்தாதி, அடைக்கலப்பத்து, பரமார்த்த ஸ்துதி, அஷ்டபுஜாஷ்டகம், சுதர்சனாஷ்டகம், தசாவதார ஸ்தோத்திரம் அண்ட் வைராகி பஞ்சகம் இது இருக்கு. ஓகே, சோ இதுலயும் அதே மாதிரி 2 questions கேட்போம். 1 pre-decided candidate should answer, 10 marks per right answer. If you take help of team member you will get 5 marks. No negative marking. Question does not pass to next team. சரியா? இது வரைக்கும் எல்லாமே நீங்க சம்மர் காம்படிஷன் பார்த்தா மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு புது ட்விஸ்ட் சங்கோஷ்டிக்காக ஒன்று வச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டா 4th round will be meanings and messages round. இப்ப என்ன பண்ணுவோம்னா 2022 கிட்ஸுக்கு இது ஏற்கனவே தெரியும். I mean 2022 kids who have participated in quiz last year will know, and this is new for 23 kids. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா we will teach you the meaning of some modules. ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு பரமார்த்த ஸ்துதி இல்ல. we will teach you the meaning of பகவத் தியான சோபானம் alone. சரியா? அது ஒண்ணுதான், ஒரு மாடியூல் தான். அதுக்கப்புறம் ஆழ்வார் சரித்திரங்கள் ஸ்டோரிஸ் உங்களுக்கு சொல்லுவோம். So the ஆழ்வார் சரித்திரங்கள் stories will be done as a part of stories and values for this year. So the ஆழ்வார் சரித்திரங்கள் and பகவத் தியான சோபானம் மாடியூலுக்கு full meaning. Okay, meaning of every ஸ்லோகம் in a way that you people will understand. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது, உங்களுக்கு புரியற மாதிரி இதுக்கு மீனிங் சொல்லி தருவோம். and அந்த மீனிங் போர்ஷன் அண்ட் ஆழ்வார் சரித்திரத்தோட ஸ்டோரி போர்ஷன்ல இருந்து you will be asked questions. So you will have to explain. சரியா? ஸோ அந்த மாதிரி 2 கேள்வி கேட்போம் ஒரு டீமுக்கும். அண்ட் 2 candidates can participate in this. You can decide the candidate on the spot also. என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க யார் ஆன்சர் பண்ணணும்னு தீர்மானிச்சுக்கலாம். ஓகே, பிஃபோர் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் சொல்லியிருக்கேன், ஆஃப்டர் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ யூ கெட் அகெயின் 10 marks per right answer and 5 marks if you take help, and again there will be no negative marking. Question will not pass also. So இப்ப பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் நெகட்டிவ் மார்க்கிங்கே இல்லை. we have made it simple like that. பட் இப்ப வந்து நீங்க ஏதாவது I know you will not do that, but if we find that there is some kind of prompting or cheating happening, then there can be negative marking. சரியா? I know none of you will do that for sure.
பட் இப்போ ஒரு டீம் மெம்பர்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கறேன்னா அது ஓப்பனா ஹெல்ப் கேட்டுருங்க. எனக்கு தெரியல, நான் மறந்து போயிட்டேன், எனக்கு ஞாபகம் இல்ல, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஓப்பனா ஸ்டேஜ்ல சொல்லி கேட்டுட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம ப்ராம்ப்ட் பண்றது, குசு குசுன்னு சொல்றது அந்த மாதிரி வச்சுக்கூட. சரியா? அதுதான் சொல்ல வருது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த 4 rounds ஃபார் ஜூனியர் சில்ட்ரன் 2022 and 2023. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆன் 27th of December. சரியா? ஸோ இப்ப இதுல யாருக்காவது டவுட் இருக்கா ஜூனியர் பேட்ச்? அது மட்டும் கேளுங்க, அப்புறம் நான் சீனியர்ஸ் டிஸ்கஷனுக்கு போறேன். எனிபடி? ஸ்ரீஹரி கிளியரா இருக்கா கண்ணா? ஸ்ரீஹரி கிளியரா இருக்கா? நடின்க்கு சந்தேகம். சொல்லு கண்ணா, சொல்லு மாரிணி. தென் ரவுண்ட் 4ல வந்து இப்போ 2 கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பகவத்கீதை சொப்பனத்துல ஒரு ஸ்தோத்திரத்துல வந்து மீனிங் சொல்லுங்கன்னா வந்து லைக் ஃபார் ஹவு மெனி மினிட்ஸ் எடுக்கணும்? ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம 2 minutes இது பண்ணுவோம்ல. ஆமா, 2 minutes தான். இப்போ 2 minutes சொல்லு. அண்ட் 2 பேர் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம். என்னன்னா ஒருத்தரே கூட ஆன்சர் பண்ணலாம். இப்ப உன்னோட டீம்ல பார்த்தேன்னா ஹரிணி, we are just 2 people. So if you feel a single candidate has to take up that round completely also, that's okay, not a problem. இல்ல ஒருத்தர் பாதி இன்னொருத்தர் நெக்ஸ்ட் பாதி அப்படி கூட ஓகேல? அப்படி சொல்ல கூடாது. ஒரு கேள்விக்கு ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணணும். அது வந்து கேள்வியில பங்கு போடக்கூடாது. ஐடியா? நோ ப்ராப்ளம். வேற யாருக்காவது டவுட் இருக்காமா? யாரும் அன்மியூட் பண்ணேல் போல் இருக்கே. யாரும் இல்லையா? சரி, வேற எதுவும் ஜூனியர் பேட்ச் பசங்களே எனக்கு கண்ணில் படல இங்க. இப்ப கேக்குறதா? கேக்குறதுக்கு நான் உனக்கு புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். சரி, அப்ப நம்ம வந்து சீனியர் பேட்ச்க்கு இப்ப போகலாம். ஃபர்ஸ்ட் சீனியர் பேட்சோடைய டீம்ஸ் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ முன்னாடி டீம் பேர் மாறி போச்சு. ஏன்னா முன்னாடி 11 டீம் இருந்தது, இப்போ 9 டீம் தான் இருக்கு ஆஃப்டர் த டிராப் அவுட் அண்ட் ரீஷஃப்லிங். ஸோ வி ஹவ் given நவ நரசிம்மா ஒரு பேரு. இப்ப ஜுவாலா நரசிம்மர் டீம்ல விஸ்ருதா, அக்ஷரா அண்ட் திரிவிக்ரமன். அஹோபில நரசிம்மன் டீம்ல ஸ்ரத்தா ஸ்ரீ, ராகவ் காஷ்யப் அண்ட் மாலோலன். அப்புறம் மாலோல் நரசிம்மன் டீம்ல ஸ்ரவன், சஞ்சய், சம்ருத், ஸ்ரீரங்கப்பிரியா. அப்புறம் குரோடா நரசிம்மன் ஆர் வராக நரசிம்மன், யூ கேன் கால் யுவர் டீம் பை எனி நேம் யூ வாண்ட். ஓகே, வராக நரசிம்மன் சொல்லிக்கலாம், குரோடா நரசிம்மன் சொல்லிக்கலாம். சரியா? ஸ்ரீஷா, பிரகதி, அதுலா, அவங்க 3 பேர்ல யார் இருக்கேன்னு தெரியல இந்த காலில். பட் டீம் கேன் ஹேவ் 2 names. அப்புறம் காரஞ்ச நரசிம்மன் டீம்ல ராகவன், பிரகலாதவர்தன், ஸ்ரீனிகா. பார்கவ நரசிம்மன் டீம்ல சுவாதி லட்சுமி, ஸ்ரீகிருஷ்ணன், வசுதா. யோகானந்த நரசிம்மன் வரணுங்க, யோக நரசிம்மன் எழுத்து. அதுல வந்து அவனிஜா, அமிர்தா. சத்ரவட்ட நரசிம்மன் டீம்ல சுச்சி, கேஷவ், சுதர்ஷன். பாவன நரசிம்மன் டீம்ல ஆஷ்ரித், சர்வஜித் அண்ட் மாதவ். அகைன் நீங்க ஒரு டீம்ல 2 பேர் தான் இருக்கே, அமிர்தா and அவனிஜா, because we didn't have the third candidate for that. So you have a team of 9 kids. So இந்த லிஸ்ட் எல்லாம் நாங்க வந்து போஸ்ட் பண்ணுவோம். And now we'll see what happens, how your competition happens னு பார்க்கலாம். உங்க காம்படிஷன் வந்து கொஞ்சம் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. Basically because you are more in number and also senior kids. So பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த காம்படிஷன் 2 நாள் நடக்கும். சரியா? So we will have the eliminations on 27th and finals on 28th in Sangoshti. So Sangoshti அன்னைக்கு ஃபைனல்ஸ் நடக்கும், எலிமினேஷன்ஸ் வந்து முதல்ல நடக்கும். எலிமினேஷனுக்கு வந்து என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றோம். இந்த 9 teamsல இருந்து 5 teams will qualify for finals. சரியா? So 4 teams will get eliminated the first day. And in the elimination round la again we have 4 rounds. At the 4 rounds la first 3 rounds are the same as what was announced for the summer competition before. So ipa paathona round 1 la you have the following modules. ஒரு நிமிஷம், அடிக்கடி கம்ப்யூட்டர் ஓடிண்டே இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ரவுண்ட் 1ல யூ ஹேவ் வரதராஜ பஞ்சாஷத், ரகுவீர கத்தியம், தயாசதகம், மும்மணி கோவை, நவமணி மாலை, திருமாலை, நீராட்டம், பூச்சூடல், காப்பிடல், திருவழிக்கூற்றிருக்கை, பூஸ்துதி, தேசிக மங்கலம் அண்ட் வாழி திருநாமம். சரியா? இதெல்லாம் சேர்ந்து ரவுண்ட் 1.
இதுல இருந்து உங்களுக்கு 3 questions கேட்கப்படும். Now இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா how the questioning will be அப்படிங்கிறது as I told the juniors தான் you will have simple sense of sequence மாதிரியே question இருக்கலாம். லைக் ஒரு ஆரம்பத்தை சொல்லுவோம், ஸ்லோகத்தை ஆரம்பமோ பாசுரத்தை ஆரம்பமோ சொல்லிட்டு அதை ஃபுல்லா சொல்லிட்டு அடுத்தது அதோட ஸ்டார்டிங் வரைக்கும் சொல்லுவோம். தட் கேன் பி ஒன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இல்ல நடுவுல இருந்து கேட்கலாம். நடுவுல இருந்து கேட்டா அதனுடைய ஸ்டார்டிங்கும் கேட்கலாம். பிகாஸ் அது எனக்கு தெரிஞ்சு there will be since we have more teams here and since it's an elimination we may have to ask you starting of the pasuram also. That's quite a possibility. சரியா? அப்புறம் மூணாவது ஸ்கிப் கொஸ்டின். இப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் ஒரு பாசுரத்தோட ஸ்டார்டிங் கேட்டுட்டு அந்த பாசுரத்தோட அடுத்த பாசுரம் சொல்லுன்னு கேட்கலாம். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு டிசைட் தி பாசுரம் தட் யூ ஆர் ஆஸ்க்ட். இப்போ எந்தை தந்தை அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அடுத்த பாட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க தீர்ப்பொலிகின்ற சொல்லணும். ஓகே. இல்ல எந்தை தந்தை சொல்லுன்னா அதை சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது விட்டுட்டு அடுத்தது சொல்லுன்னா நெய்யரை சொல்லணும். அந்த மாதிரி. ஸோ ஸ்கிப் கொஸ்டின்ஸ்லேயே 2 types இருக்கு. அதுக்கப்புறம் number based elimination will happen if there is a tie or something only, not otherwise. அது சரியா? இப்ப சொல்லிட்டு பர்த்துஸ்தமால ருச்சிரே எத்தனாவது நம்பர் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணுங்கிறது வந்து only if the competition gets too tough. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்க பதில் சொல்ல தெரியுமா இமீடியட்டா புஸ்தம் பார்க்காம? பர்த்துஸ்தமால ருச்சிரே எத்தனாவது? என்னம்மா எல்லாரும் அமைதியா கேள். பர்த்து சவால் வச்சிரு எத்தனாவது? சரி, ஓகே, படிச்சுருவாங்க எல்லாரும். சரியா? 19. அவனிஜா சொல்றாங்க இது 19 கரெக்ட். ஓகே, சரி. அந்த மாதிரி யூ மே ஹேவ் நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இஃப் தேர் இஸ் டூ மச் ஆஃப் காம்படிஷன். சரியா? டைலாம் அடுத்த சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டைலாம் எடுத்துனா நம்பர் பேஸ்டும் இருக்கலாம். அண்ட் தென் எப்படி இது இருக்குன்னா 3 questions இருக்கும். And only one candidate should answer this. That will be a pre-decided candidate. So நீங்க முதல்ல allot பண்ணிடலாம் rounds. I think most of you started doing that exercise also. So அந்த ரவுண்ட் அவளுக்குன்னா அவ தான் அந்த 3 கேள்வியும் பதில் சொல்லணும். You will get 10 right marks for answer. And if you take help from team members, you will have only 5 marks per right answer. Question will not pass to next thing. There is no negative marking. சரியா? இப்போ round 2 அதே மாதிரி தான், 3 அதே மாதிரி தான். Only modules will be different. ரவுண்ட் 2 உடைய மாடியூல்ஸ் பொதுத்தனியும் திருப்பல்லாண்டு கணினும் சிறுத்தாம அவல்நாதிபிரா நடைக்கிளப்பத்து வைஷ்ணவ தினசரி திருச்சினமாலை அபிதிஸ்தவம் ஸ்ரீஸ்துதி பகவத்யான சோபானம் வேகாசித்து ஸ்தோத்திரம் சுதர்சனாஷ்டகம் வைராக்கிய பட்சம். So again 3 questions, 1 pre-decided candidate, 10 marks per right answer. If you take help 5 marks. Negative marking கிடையாது. Question pass ஆக. Third roundல you have ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், ஞாச தசகம், கோபாலம்சதி, பரமார்த்த ஸ்துதி, அஷ்டபுஜாஷ்டகம், கருடதண்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், தசாவதார ஸ்தோத்திரம், திருப்பாவை, திருப்பள்ளியச்சி, பிள்ளையந்தாதி, பிரபந்தசாரம், காமாசிகாஷ்டகம், கோதாஸ்துதி. சரியா? அகைன் சேம் ரூல்ஸ் தான். 3 questions, 1 candidate, 10 marks. ஹெல்ப் எடுத்திருந்தா 5 marks. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. கொஸ்டின் பாஸ் ஆக. ஸோ இது எல்லாமே சம்மர் காம்படிஷனுக்கு எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே தான் இருக்கு. இப்போ அடியனுக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரே ஒரு டீம் மட்டும் ஐ திங்க் தேர் கம்ப்ளீட்லி நியூ டு திஸ். That is Malola Narasimhan team. Correcta? Shravan, Sanjay, Samruddh and Srirangapriya. All 3 of you are new candidates who did not register during summer. So idellame ungalku pudusa irukku nenikren. If you have any doubts you can reach out to me personally. சரியா? இந்த எக்ஸசைஸ் உடைய பாதியை வளம் பண்ணிட்டா இந்த சம்மர் காம்படிஷன் போகுது பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம். So they are kind of oriented. But the 3 of you, if you have any doubts you can always reach out to me personally. சரியா? Okay, now coming back, round 4ல வந்து meanings and messages round இருக்கும். As I said before, இது வந்து வெறும் recitation competition இல்லாம சங்கோஷ்டி போது நடக்கிறதுனால meanings and messages இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். So initially பார்த்தேன்னா இந்த 4th roundல வந்து all modules வச்சிருந்தோம். So there was a requirement that ஏதாவது ஒரு குழந்தை had to by heart all the modules and come. But இப்ப அந்த requirement இல்ல. ஸோ நீங்க ஒரு ரவுண்டுக்கான மாடியூல்ஸ் படிச்சாலே போறோம். யூ கேன் ஸ்டில் கிராக் த குவிஸ் வெரி வெல். ஓகே. ஸோ இது 4th ரவுண்ட் வந்து மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் ரவுண்டு. அதுக்கு வந்து இந்த வருஷம் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் பரமார்த்த ஸ்துதி, பகவத்யான சோபானம் அண்ட் கோதாஸ்துதி மீனிங்ஸ். கோதாஸ்துதி நம்ம சும்மா ஓரியன்ட் தான் இருந்தோம் போன வருஷம்.
இந்த வருஷம் ப்ராப்பரா ஸ்லோகா பை ஸ்லோகா we will see the meanings. சரியா? Now 2 candidates can participate in this. The candidate can be decided on the spot after the question is asked also. Okay, and again idla onnu negative marking la kadayadu. 10 marks for the right answer, 5 marks if you take help from team members. சரியா? so இது வந்து எலிமினேஷன். இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல 4 டீம் எலிமினேட் ஆயிடும், 5 டீம் ஃபைனல்ஸ்க்கு போகும். ஃபைனல்ஸ் will be on சங்கோஷ்டி டே. இப்ப சங்கோஷ்டி டே அன்னைக்கு ஃபைனல்ஸ்ல we have 3 rounds. அந்த ரவுண்ட்ஸ் எப்படின்னு கேட்டா, முதல் ரவுண்ட் வந்து ரெசிடேஷன் ரவுண்ட் where all the modules will be included. அதாவது எனி மாடியூல்ல இருந்து क्वेश्चन கேட்கப்படும். you have 40 modules in this. அதுல இருந்து any module can be asked as question. ஆனா you have a choice. 2 questions will be asked and அந்த 2 questionsல யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். after the question is asked you can pick the candidate. so இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கேண்டிடேட்க்கு ஃபுல் போர்ஷன் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப சப்போஸ் ரவுண்ட் 2ல இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறோம்னா அந்த ரவுண்ட் 2க்கு appear ஆன candidate can take that question. so you can decide on the candidate after the question is asked. சரியா? so அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். இந்த ரெசிடேஷன்ல we want to keep it quick and காம்படிட்டிவ். ஓகே, சோ இங்க வந்து டைரக்ட் क्वेश्चनலாம் கேட்க மாட்டோம் ஃபைனல்ஸ்ல. சும்மா ஒரு ஸ்டார்டிங் சொல்லி அதை சொல்லு அப்படிலாம் கேட்க மாட்டோம். we will ask you from the middle and tell you to tell the starting, or we'll ask you a skip question, or we may ask you number also. சரியா? நம்பர் கேட்போமா மாட்டோமாங்கிறது is a very tricky thing depending upon the competitiveness that we observe in the candidates. சரியா? சோ அது கேட்போமா மாட்டோமான்னு சொல்றதுக்கு தெரியல. பட் அது படிக்கிறச்சே நீங்க படிச்சுன்னு வந்துட்டேன்னா ரொம்ப ஈஸி தான். அதனால அப்படி இருந்தா பெட்டரா இருக்கும். சோ அட் அ டைம் ஒரு பாசுரமோ ஒரு ஸ்லோகமோ தான் சொல்ல வேண்டி வரும் இதுல, பிகாஸ் we don't have too much time on Sangoshti Day. so we want to wind up this round within 1.5 minutes per team. அவ்வளவுதான். அதனால கடகட முடிக்கணுங்கிறதுனால ஒரு பாசுரமோ ஒரு ஸ்லோகமோ தான் கேட்போம். சீக்வன்ஸா 3 சொல்லு அதெல்லாம் கிடையாது. ஆனா அது ட்ரிக்கியாவும் இருக்கும். இப்ப நடுவுல இருந்து கேட்டா ஆரம்பத்தை சொல்லுவோம், இல்ல ஸ்கிப், இல்ல நம்பர், அந்த மாதிரிதான் கேள்விகள் வரும் இதுல. சரியா? இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இஃப் யூ ஹேவ் a wrong answer you will get -5 for that and question will not pass to the next team also. now next round will be meanings and messages. idile again you have the same portion as what you had the previous day, and adile indu he may either ask you 1 or 2 questions. again as I said it will all depend on the time, so 1 or 2 put vekkren. so again depending upon whether it is 1 or 2 you will have 1 or 2 candidates participating in that. okay, 10 marks for right answer and 5 marks if you take help from the other members. no negative marking and question will not pass to the next team. then you have our favorite rapid fire. rapid fire க்கு ஆழ்வார்கள் சரித்திரமும் இன்க்ளூடடா இருக்கும். ஓகே, ஆழ்வார்கள் சரித்திரத்துல நீங்க வந்து ஒரு 2-3 ஆழ்வார் சரித்திரம் ஆல்ரெடி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். and if any of you have attended the summer camp level 1 you would have done all the ஆழ்வார் சரித்திரams. even if you have not done, we are going to do ஆழ்வார் சரித்திரams for junior batch. so அப்ப வந்து நீங்க அதை அட்டெண்ட் பண்ணலாம். we have videos for all of them, so you can even watch and take. and anyways I'll be giving you people tips for whatever is important or what has to be done there. yeah, so அதுவும் இன்க்ளூடடா இருக்கும். அதை தவிர இந்த மீனிங் மாடியூல்ஸ் பரமார்த்த ஸ்துதி, கோதா ஸ்துதி, பகவத்யான சோபானம்ல இருந்தும் கொஸ்டின் இருக்கும். அண்ட் ரெசிடேஷன் ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்ப திடீர்னு சட்டுன்னு ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ a possibility. சரியா? so அதுதான் rapid fire. rapid fire will have 5 questions to be answered in 1 minute and 10 marks per right answer. no negative marking. question will not pass to the next team. so that's about the finals of senior batch quiz which happens on Sangoshti Day. okay va? so that's it from Adiyan's side. any questions? anybody? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டவுட் ஏதாவது இருக்கா? நம்ம எல்லாரும் அமைதி ஆயிட்டே, டவுட்டே இல்லையா? புரிஞ்சுதா? ஓகே.
சரி, so all prepared-ஆ? பண்ணிடலாமா? Does it look difficult? Slightly difficult. Okay. இன்னொரு முக்கியமான ராகவ் காஷ்யப் clear. Slightly. Okay. இதுல வந்து difficulty வந்து பெருசா இல்ல, ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு ரவுண்டு படிச்சா போதும். ஓகே, அடுத்தது என்ன அடின்னு சொல்ல வரேன்னா என்னமா கண்ணா பக்கலாம் நம்பரிங் படிக்கிறதா எனக்கு கஷ்டம். சரி, அப்ப நம்பர் எடுத்துடலான்றியா? நம்பர் எடுத்துடலான்றியா? சரி, யாரெல்லாம் நம்பர் எடுக்கணும்னு சொல்றேன்? Let's take a poll. There are not many people in the call, so I will ask. என்னம்மா ராகவன், நம்பர் வச்சுக்கலாமா எடுக்கலாமா? ராகவன் கேட்கல நீ சொல்றது. அன்மியூட் ஆயிடுச்சு, பட் ஐ கான்ட் ஹியர் யூ. அடியன் வச்சுக்கலாம் அடியன். வச்சுக்கலாம் தோன்றதா உனக்கு? சரி, அமிர்தா என்ன சொல்ற? அடியன் ஃபைனல்ஸ்ல கூட டை வந்ததுன்னா வச்சுக்கலாம் அடியன், ஃபோர்த் ரவுண்ட்ல வேண்டாம். சரி, ஓகே. மாலோலன் நீ சொல்லு. டை கண்டிப்பா வரும் அடியன். டை வரும், 2 வருஷமா டை வந்துட்டு இருக்கு. 2 டை அடியன். ஆமா, 2 டை போன வருஷம். கரெக்ட். ஓகே, மாலோலன் கால் விட்டு போயிட்டியா? இருக்கியா? என்னம்மா வச்சுக்கலாமா நம்பரு? டை வந்ததுன்னா வச்சுக்கலாம். டை வந்தா வச்சுக்கலாம். வசுதா? டை வந்தா வச்சுக்கலாம். டை வந்தா வச்சுக்கலாம். லீவா இருக்கா குழந்தைகள்? திரிவிக்ரமன்? அடியன் வச்சுக்கலாம் அடியன். வச்சுக்கலாம். ஓகே. ராகவ் காஷ்யப் நீ சொல்லு. அடியன் ராகவ் இன்னும் கிளாஸ்ல இருந்து வரல, நான் அவன் அம்மா தான் பேசுறேன். என்ன கேட்டா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் அடியன். ஓகே அடி, என்ன ப்ராப்ளம். பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்ரீஷா நீ சொல்லு கண்ணா. அடி சொல்லுங்க அடி. இல்ல நான் தான் மெனக்கடணும் அதுக்கப்புறம் அவனை ஸ்ரீஷா, what do you think? அடியன் டை வந்தா வச்சுக்கலாம் அடியன். டை வந்தா வச்சுக்கலாம். வெரி குட். சம்ரித்? என்னமா சம்ரித்? சம்ரித் கேக்கல. சரி, டைப் பண்ணு சம்ரித், கேக்கலனா. ஸ்ரத்தா ஸ்ரீ நீ சொல்லு. அடியன் டை அடியன். டை. சூப்பர். கேஷவ் மாதவ் 2 பேரும் சொல்லு. டை வந்தா வச்சுக்கலாம். ஓகே. என்னடா கண்ணா கேஷவ்? வச்சுக்கலாம், ஜெனரலி வச்சுக்கலாம் அப்படின்றியா? சரி, ஓகே. ஜெனரலியே வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா 2 பேரும்? ஓகே, சரி. ஓகே, ஐ திங்க் ஸ்ரீமதி நீரஜா உங்க ஐடியில ஸ்ரீரங்க பிரியா இருக்காளா? ஆமாடி. சொல்லு கண்ணா, என்ன நினைக்கிற? டை வந்தா வச்சுக்கலாம். இருந்தா வச்சுக்கலாமா? சரி, ஓகே. பெரும்பாலும் டை வந்தா வச்சுக்கலாம்னு சொல்றேன், அதனால வில் கோ வித் தட். லெட் மீ see chatல வேற யாரோ ஏதோ போட்டிருக்காளே. கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறேன் முக்காவாசி பேர். சரி, ஓகே. ஐ திங்க் ஐ வில் கோ வித் மெஜாரிட்டி. டை வந்தா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எங்க டை வந்தாலும் வச்சுக்கலாம். எலிமினேஷன்லயும் சரி, ஃபைனல்லையும் சரி, டை வந்தா நம்பர் வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, பாக்கி எல்லாம் பிரச்சனை இல்லை தானே? ஸ்கிப்பு, நடுவுல இருந்து கேட்கறது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தானே? அதுல எல்லாம் யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். இப்ப என்ன இதுல விஷயம்னா, குரூப்புக்கு யாருமே ஃபுல்லா படிக்கணும்ன்ற நிர்பந்தம் இல்லை. ஒரு ரவுண்டுக்கான விஷயங்கள் படிச்சா போதும். except for the teams who have only 2 like I think Harini Srivallaban team in juniors and Amrita Avanija team in seniors. So you may have to do more than 1 round unga team la, because you are only 2. But otherwise எல்லாருமே ஒரு ரவுண்டுக்கான போர்ஷன் படிச்சா போதும். சரி, இதோட குரூப் ஆயிடுது. இப்ப இண்டிவிஜுவலுக்கு வருவோம். நம்ம இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு என்ன கிரைட்டீரியான்னு கேட்டா, we will decide whether we have to have eliminations or not depending upon the registrations that we get. சரியா? So
எத்தனை பேர் வராங்கிறத பொறுத்து 27th அன்னைக்கு we'll hold the competition and 20 this will be year wise. Okay, அது முதல்ல சொல்லணும். ஸோ இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு என்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டா அந்த இயருக்கு இந்த ஜான்வரி வரைக்கும் என்ன போர்ஷன் நடந்திருக்கோ அவ்வளவுதான். ஓகே, ஜான்வரி 2025 வரைக்கும் என்ன போர்ஷன் நடந்திருக்கோ ஃபார் அ பர்டிகுலர் இயர் அவ்வளவுதான் போர்ஷன், அதுக்கு மேல இல்லை. தட் இஸ் வாட் வி ஹேட் கமிட்டட் ஃபார் இன் மே. வில் ஸ்டிக் டு தட். ஓகே, ஸோ அது கரெக்டா என்ன டிஃபைன்டு போர்ஷன்ங்கிறதையும் போடுறோம் குரூப்ல. பட் ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வில் பி டில் வாட் வாஸ் ஸ்டார்ட் இன் ஜான்வரி. லைக் இப்போ 2020க்கு வந்து தயாசதகம் வரைக்கும், 21, 22, 23 எல்லாருமே வைஷ்ணவ தினசரி அப்பதான் படிச்சிடல இல்லையா ஜான்ல. ஸோ வைஷ்ணவ தினசரி வரைக்கும் கரெக்டா மாறினி வைஷ்ணவ தினசரி தானே படிச்சேன் நீங்க ஜான்வரியில? ஓகே, ஸோ வைஷ்ணவ தினசரி வரைக்கும் என்ன போர்ஷனோ அவ்வளவுதான் அவங்களுக்குலாம் போர்ஷன் டில் ஃபார் தி அதர் 3 பேட்சஸ் 21, 22 and 23. ஃபார் 20 இட் வில் பி டில் தயாசதகம். அதாவது முதல்ல நீங்க ஆரம்பத்திலே என்ன படிச்சாலும் டில் தயாசதகம், அதே மாதிரி மற்ற 3 பேட்சுக்கும் ஆரம்பத்துல என்ன படிச்சாலும் டில் வைஷ்ணவ தினசரி வரைக்கும், அதுதான் போர்ஷன். அதுல இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல நம்பரை விட்டுருவோம். அகெயின் நம்பர் அகெயின் இந்த மாதிரி ஏதாவது டை வந்ததுன்னா வச்சுக்கலாம். பாக்கி டைப் ஆஃப் கொஸ்டினிங் இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி வேணா பரட்டி போட்டு கேட்கலாம், நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. அண்ட் ரொம்ப நிறைய குழந்தைகள் இருந்தேன்னா we will have an elimination and most probably 2020 உடைய finals we would want to hold on Sangoshti Day because it's 40 modules for you people till Dayashatakam. So 40 modules by heart சொல்ற குழந்தைகளை we would want to give them the stage on Sangoshti because it's a big thing. அதனால அந்த மாதிரி சொல்லி வந்தேன்னா you can get a chance to appear in the finals on Sangoshti Day 2020 batch. 21, 22, 23 உடைய winners we will announce on stage that day. சரியா? individual competition கண்டிப்பா அவளையும் இது பண்ணுவோம். காம்படிஷன் கண்டக்ட் பண்றது ஃபைனல்ஸ் ஃபார் 2020 individual may also happen on Sangoshti Day. அது தெரியல, we have to see how many entries we have and how it goes, but most probably that is a thing. But the winners of individual competition will definitely be announced on Sangoshti Day, even though the competition happens the previous day. அதே மாதிரி குரூப் வின்னரும் ஜூனியர்ஸோட குரூப் வின்னர்ஸையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவோம் அன்னைக்கு. ஸோ வி வில் அனௌன்ஸ் தோஸ் வின்னர்ஸ் ஆல்சோ ஆன் தட் டே, தி கோல்ட் மெடலிஸ்ட் ஆஃப் ஜூரி. சரியா? சொல்லு மாஸ்தா. அதே இந்த குவிஸ் அப்புறம் சங்கோஷ்டி குவிஸ் ரெண்டுமே இருக்குமா? அதுதான் கப்பிள் பண்ணிட்டோம் கண்ணா. சங்கோஷ்டி குவிஸ்ல மீனிங் மெசேஜஸ் அண்ட் ராபிட் ஃபயர் தானே இருக்கும் ரெசிடேஷனை தவிர. ஸோ அதுக்குதான் அந்த ரவுண்ட்ஸையும் இப்போ கப்பிள் பண்ணிட்டோம். சிங்கிள் ஈவெண்ட்ஸ் தான். ஓகே, சரியா? So we have included all the rounds in one event. சரி, ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்பரை பத்தி கவலைப்படாதீங்க யாரும். இப்போ ரொம்ப டை வந்ததுனால தான் நம்பர் கேட்கும், இல்லைன்னா இல்லை. ஸோ டை வராத மாதிரி எல்லாரும் ஏஸ் பண்ணி நல்லா மார்க் வாங்கணும். எல்லாரும் பண்ணிட்டேன்னா திருப்பி டையும் வந்துடும், அது ஒரு விஷயம் பார்க்கலாம். சரியா? Don't worry, just do your best. This is an opportunity to polish all the modules and learn it perfect. சரியா? அதுதான் இங்க இருக்கிற இன்டென்ஷன். அண்ட் அடியவங்களுக்கு என்ன ஆசைன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு வர அளவுக்கு தேடி எல்லா மாடியூலும் அது மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்ல பர்ஃபெக்டா வச்சுக்கணுங்கிறது தான் ஆசை. பட் தட் மே நாட் பி ஈஸி ஆர் ஈவன் பாசிபிள் ஃபார் சம் ரீசன்ஸ் ஃபார் சம் பீப்புள். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. அதனால தான் இந்த குரூப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈவன் இஃப் யூ ஆர் கமிங் ஒன்லி ஃபார் குரூப் அண்ட் நாட் ஃபார் இண்டிவிஜுவல், உங்களுக்கு அலாட் பண்ண ரவுண்ட்ல நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடும். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அதுவே ரொம்ப சூப்பர் தான். சரியா? ஸோ இப்போ வந்து அந்த பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா சம்மர் காம்படிஷனுக்கு இருக்கும். அக்கார்டிங் டு த சம்மர் காம்படிஷன் ரூல் யூ ஹேட் டு ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் கேண்டிடேட் ஹூ ஹேட் டு நோ த ஹோல் போர்ஷன். இப்போ அப்படி இல்லை. யூ கேன் ஹேவ் each of you knowing a part of the portion and still perform well and win. Yeah, but at the same time adanal what happens is the value of the individual competition goes up even more because ipo completely by option na neenga vandu individual competition la serven illaya. Na group la irukra yaravadhu other padiche aanundra nirbandham ungalku illadhanaala if you are going to appear for the individual competition it will be an extra effort for you which will be appreciated
மச் மோர். அதனால வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன் திஸ் குரூப் how many of you want to come for the individual அப்படின்னு இப்ப நினைக்கிறேன் சொல்லுங்க. அடியன் ராகவன். ராகவன் சூப்பர். வேற? கேஷவ் சூப்பர். வேற யாரு? ஓகே, ஒன்னு சொல்றேன் உங்களுக்குலாம். இண்டிவிஜுவல் காம்படிஷன் வசுதா, ஸ்ரீஹரி ட்ரை பண்றேன். ஓகே சூப்பர். சரி, இப்போ வந்து இது இண்டிவிஜுவல் காம்படிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க வந்து இப்ப திறக்க போறதே இல்லை. we are going to open it only 10 days before Sangoshti, so that at that time if you are confident enough then you can register. சரியா? ஏன்னா இப்ப நிறைய டைம் இருக்கு. இது ஜஸ்ட் ஜூலை, நீங்க வந்து டிசம்பருக்கு தான் பண்ணணும் அதை. அண்ட் தயாசதகத்துக்கு அப்புறம் இருக்கிற மாடியூல்ஸ்லாம் இன்க்ளூடட் கூட கிடையாது அதுல. ஸோ அது வரைக்கும் தான் நீங்க படிக்கணும். அதனால பாருங்க, யூ ஹாவ் எனஃப் டைம். அதுக்குள்ள படிச்சு முடிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல். சரியா? அதை 10 நாள் முன்னாடி ஓபன் பண்ணுவோம். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் வாங்கும். டில் தட் குரூப் ஆக்டிவிட்டி நீட்ஸ் சம் கோஆர்டினேஷன் அண்ட் பிராக்டிஸ் என்றால் இல்லையா, அதுதான் இப்பயே உங்களுக்கு சொல்றோம் அதை. ஸோ தட் யூ கேன் கெட் டுகெதர். ஏதாவது வாரத்துல ஒரு நாள் அது மாதிரிலாம் நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இல்லையோ, அதை பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் செஷன்ஸ் ஃபார் த மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் ரேபிட் ஃபயர் அண்ட் ஆல் வில் ஸ்டார்ட் சூன். அது எப்ப நடக்கிறதோ அப்போ வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். தென் யூ கேன் கம் அண்ட் அட்டெண்ட் தட். சரியா? அதெல்லாம் வந்து இட் வில் பி குவைட் சிமிலர் டு வாட் இஸ் பீன் ஹேப்பனிங் லாஸ்ட் 2 years. எப்படி நம்ம மீனிங்ஸ் கத்துட்டோமோ அதே மாதிரி கத்துப்போம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம்னு உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா ஓரியன்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த தடவை மார்க் குவிஸ் வைக்க மாட்டோம். சரியா? ஏன்னா வந்து அவசியம் இல்லைன்னு தோன்றது. நோ, யூ பீப்புள் ஆர் குவைட் ஓரியன்டட். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வைக்கலாம். அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் ஆல்சோ என்னெல்லாம் ப்ராபபிள் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாமும் வில் கிவ் யூ எனஃப் கைடன்ஸ். பட் டிபிக்கல் மார்க்கா இந்த தடவை பண்றது ஐடியா இல்லை. சரியா? ஓகே, தட் இஸ் இட் ஃப்ரம் அடியன். ஹரிணி சொல்லுமா. இண்டிவிஜுவல் காம்படிஷன் வந்து சங்கோஷ்டிக்கு முந்தின நாள் நடக்குமா இல்லைன்னா எப்படி? முந்தின நாள் தான் நடக்கும். அதாவது எலிமினேஷன் ஃபைனல்னு நடக்கும்படியா இருந்தாலும் 2020 தவிர பாக்கி எல்லா பேட்சஸ்க்கும் முன்னாடி நாள் நடந்து முடிஞ்சிடும். ஓகே, 2020 பேட்சோடைய ஃபைனல்ஸ் மட்டும் மோஸ்ட் ப்ராபப்ளி சங்கோஷ்டி அன்னைக்கு நடக்கும். சரியா? பட் வின்னர்ஸ் வந்து சங்கோஷ்டி ஸ்டேஜ்ல வந்து பிரைஸ் வாங்குவோம். இண்டிவிஜுவல் எல்லா வருஷத்துடைய இண்டிவிஜுவல் காம்படிஷன் வின்னர்ஸும் they will be called to the Sangoshti stage and awarded prizes. சரியா? காம்படிஷன் கண்டக்ட் பண்றது 2020 மட்டும் பண்ணுவோம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன் சங்கோஷ்டி டே. பாக்கி எல்லாருக்கும் முன்னாடி நாளே. ஸோ அந்த முன்னாடி நாள் காத்தாலும் 9 மணிக்கு வந்துருவோம் குழந்தைகளா. வந்துட்டு எல்லாம் நாள் முழுக்க நீ காம்படிஷன் தான். சரியா? ஆமா, என்ன இருக்கா? ஸ்கிட் உண்டு. ஸ்கிட் இல்லாத சங்கோஷ்டியே இருக்காது. ஸ்கிட் உண்டு. அதுக்கு இன்னும் ஐடியா எல்லாம் கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். Anybody else? சரி, யாருக்கு எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். டீம்ஸ் உடைய பிக்சரு, அப்புறம் வந்து ரூல்ஸ் உடையது, PDF எல்லாம் எவ்ரிதிங் வில் பி போஸ்டட் இன் தட் காம்படிஷன் குரூப். ஸோ நீங்க இது பண்ணிக்கலாம். அண்ட் as you all know, as you all have been doing, form some Telegram group or WhatsApp group, get together and decide how you will practice. First rounds allot பண்ணிக்கோங்க. யாரு புதுசா வந்திருக்கேள் அந்த டீம்ல? ஸ்ரீரங்கப்பிரியா. ஸ்ரீரங்கப்பிரியா, நீதான் இருக்கேன்னு நினைக்கிறேன் உன்னோட டீம்ல. யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் த சம்மர் காம்படிஷன் குரூப் இல்லையா கண்ணா? இல்லடி. சரி, உன்னோட டீம்ல இருக்கிற 3 பேருமே புதுசு. ஸோ நான் நீ இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த 3 ரவுண்ட 3 பேருக்குள்ள பிரிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரவுண்ட் 1, 2, 3 should be allotted to each one of you and practice that. அப்புறம் மெசேஜஸ் மீனிங்ஸ்லாம் then you can decide யார் பண்ணுவாங்கிறது eventually decide பண்ணிக்கலாம். பட் முதல்ல இந்த அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அதை பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அப்படி புதுசா டீம் மெம்பர் யாராவது வந்திருந்தாங்கன்னா
நாளைக்கும் ஓரியன்ட் பண்ணுங்க அதர்ஸ்க்கு. ஸோ உங்க டீம்ல யாராவது உங்க டீம்ஸ் ஏதாவது ஸ்வாப் ஆயிருக்கு இல்ல புது என்ட்ரி இருக்கா? ஐ திங்க் பிரகலாதரன் ஒன் டீம்ல புதுசு என்ட்ரி இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம்ருத்து இருக்கா? கரெக்ட். ஓகே, சாரி கண்ணா, சம்ருத் நீயும் இருக்க ஸ்ரீரங்கப்பிரியா டீம்ல. ஓகே, நீயும் கேட்டுக்கோ அந்த விஷயத்த. ஸோ ஒரு ரவுண்டு ஒருத்தருக்கு நீங்க வந்து அலாட் பண்ணிக்கணும் மேனிஃபெஸ்டோ. சரியா? ஓகே, ஸ்ரத்தா ஸ்ரீ நீ அன்மியூட் பண்ணியாமா? 40 இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல 40 மாடியூல்ஸ் வந்துட்டு நான் மோஸ்ட்லி படிச்சிடுவேன். ஆனா அது 1-2 வந்து டவுட்ஃபுல்லா வந்து இருந்துச்சுன்னா நம்ம இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஐடியலி டவுட்ஃபுல்லா இருக்காது கண்ணா, நீ நினைக்கிற மாதிரி ஆகாது. இப்ப தைரியமா வா, 40 படிச்சிடுவேன். 40ல 1-2 டவுட்ஃபுல்லா இருக்கும் நீ ஏன் நினைக்கிற? 38 படிக்க முடியாது, 40 படிக்க முடியாதவனால படிச்சுட்டு வந்துரு. சரியா? கவலைப்படாம ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. ஐ மீன் ஏன்னா 1-2 நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணினா கூட பரவாயில்ல. ஐ வுட் சஜஸ்ட் யூ கோ ஃபார் இட். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதனால பரவாயில்ல. ஏதோ 1-2 தான் அப்படின்னாக்கா ரொம்ப பயப்பட வேண்டாம். சரியா? அட்டெம்ப்ட் பண்றது பண்ணுங்க அண்ட் பண்ண முடியும் உன்னால, கவலைப்படாது. இப்ப நீ ப்ரமோட்டட் கிட் இல்லையா ஸ்ரத்தாஸ்ரீ? ஓகே, ஸோ யூ வில் ஹேவ் டு அப்பியர் ஃபார் 2020. படிச்சிட்டியா நீ விட்டு போற மாடியூல்ஸ்லாம்? பிரிட்ஜ் பண்ணிட்டியா? படிச்சுட்டு சரி, மெதுவா படி. அண்ட் கிட்ட போறச்சே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு ஒரு நிலைமை நம்ம பார்க்கலாம். சரியா? and then we can take a call. அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, படி பொறுமையா படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் நம்ம எப்படி பண்றதுன்னு. அட்டெம்ப்ட் பண்ணணும் நீ நினைக்கிறது பெரிய விஷயம், அதனால அதுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பா நம்ம என்ன பண்றதோ பண்ணலாம். சரியா? ஸோ நீ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி சொல்லு உன்னோட நிலைமைய, then we will see how it is. I mean registering for individual. சரி, எந்த இல்லையா ஸ்ரீரங்கப்பிரியா நீ வேற கேட்க வந்தியாமா? அரியனையும் இந்த சம்மர் நம்ம காம்படிஷன் குரூப்ல ஆட் பண்ணவே பண்ணலையாமா? உன்னை இன்னும் ஆட் பண்ணலையா? இல்ல அரியன், ஆக்சுவலி நான் 2020 பேட்ச்ல நம்ம மெசேஜ் பார்த்துதான். ஓ சரி, நான் ஆட் பண்ண சொல்றேன். ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், பேர் வந்திருக்கு. So I thought you were there. சரி, ஆட் பண்ண சொல்றேங்கண்ணா. சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாம். நம்பரை பத்தி கவலைப்படாதீங்க, நம்பர் வந்து பெரிய மேட்டர் இல்லை. நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒன்லி டியூரிங் டை வி வில் ஆஸ்க் நம்பர், அதர்வைஸ் நோ. சரி, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி, ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன். தன்யாஸ்மி தன்யாஸ்மி